பட் இந்த தங்கம் மற்றும் வெள்ளியில் மட்டும் முதலீடு செய்தால் போதுமா? இல்லை எத்தகைய மற்ற முதலீடுகள் இருக்கின்றன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? இந்த தொழில் சார்ந்த தேவைகளில் வந்து தங்கம் வெள்ளியை தவிர மற்ற காப்பர் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், இவையெல்லாம் அடிப்படையான ஒரு டே டு டே நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தேவையான சில உலோகங்கள் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கின்றன. காப்பர், அலுமினியம் மற்றும் ஜிங்க், இந்த 3 அடிப்படை உலோகங்கள் பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டு காப்பருடைய விலையானது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு மெட்ரிக் டன் $11,000 என்ற அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றது. ஏற்கனவே நம்ம தங்கம் வெள்ளியிலலாம் நம்ம எப்படி ஒரு சைக்கிளில் ஒரு பழைய உச்சத்தை உடைத்து கொண்டு அடுத்த உச்சத்துக்கு செல்லும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் காப்பர் மற்றும் ஜிங்க், அலுமினியம் ஆகியவற்றை நான் பார்க்கின்றேன். மற்ற எல்லா பொருட்களுடைய விலை அதிகரித்து விட்டது. ஆனால் இந்த காப்பனுடைய விலையோ அல்லது அலுமினியத்தினுடைய விலை என்று பார்க்கும்போது சர்வதேச சந்தையில் பெரிய அளவுக்கு இன்னும் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எப்போதுமே முதலீடு என்று நாம் பார்க்கும் பொழுது கமாடிட்டி சார்ந்த முதலீடுகளில் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடியது தங்கம் மற்றும் வெள்ளி. பட் இந்த தங்கம் மற்றும் வெள்ளியில் மட்டும் முதலீடு செய்தால் போதுமா? இல்லை எத்தகைய மற்ற முதலீடுகள் இருக்கின்றன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? மற்ற விதமான ஒரு கமாடிட்டிஸ்லேயும் நமக்கு ஆதாய பலன்கள் கிடைக்குமா என்று பார்த்தோமேயானால் நிச்சயமாக இருக்கிறது. குறிப்பாக நான் அதிகமாக கவனித்து வருவது காப்பர், ஜிங்க் போன்ற பேஸ் மெட்டல்ஸ், அடிப்படை உலோகங்கள் என்று சொல்லக்கூடிய பேஸ் மெட்டல், அதாவது இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையானது, தொழில் சார்ந்த தேவைகள். எப்போதெல்லாம் இந்த தொழில் சார்ந்த தேவைகளில் தங்கம் வெள்ளியை தவிர மற்ற காப்பர் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், இவையெல்லாம் அடிப்படையான ஒரு டே டு டே நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தேவையான சில உலோகங்கள் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கின்றன. இதற்கான சில நிறுவனங்களும் இருக்கின்றன. இத்தகைய நிறுவனங்கள் மீது நாம் முதலீடு செய்வோமேயானால் அதிலும் நமக்கு ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இப்போது அப்படிப்பட்ட முதலீடுகள் என்னென்ன கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர், அலுமினியம் மற்றும் ஜிங்க், இந்த 3 அடிப்படை உலோகங்களை பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டு காப்பருடைய விலையானது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு மெட்ரிக் டன் $11,000 என்ற அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றது. இப்போது கிட்டத்தட்ட நாம் 2025 இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் கழித்து காப்பருடைய விலையானது $9,500 ஒரு மெட்ரிக் டன்னானது வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த $11,000 2011ஆம் ஆண்டு வர்த்தகம் நடைபெற்ற பிறகு கிட்டத்தட்ட $6,000 என்ற அளவுக்கு சரிவை சந்தித்தது. கிட்டத்தட்ட ஒரு 50%ன்னு வச்சுங்களேன், ஒரு 50% என்ற அளவிற்கு விலை வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த விலை வீழ்ச்சியிலிருந்து படிப்படியாக கிட்டத்தட்ட இந்த 14 வருட காலத்தில் பார்க்கும்போது $9,500 அல்லது $9,800 என்ற அளவுக்கு பயணித்து காணப்படுகிறது. இப்போது ஏற்கனவே நம்ம தங்கம் வெள்ளியிலலாம் நம்ம எப்படி ஒரு சைக்கிளில் ஒரு பழைய உச்சத்தை உடைத்து கொண்டு அடுத்த உச்சத்துக்கு செல்லும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் காப்பர் மற்றும் ஜிங்க், அலுமினியம் ஆகியவற்றை நான் பார்க்கின்றேன். இந்த 2011ஆம் ஆண்டினுடைய விலையை இந்த 3 கமாடிட்டிஸ்களும் இன்னும் தொடவே இல்லை, பழைய உச்சத்தையே இன்னும் தொடவில்லை. அப்படி என்றால் இந்த ஒரு 14 ஆண்டு காலமாக இந்த விலை ஏற்றமானது இன்னும் நடைபெறவில்லை. அதன் பிறகு இந்த புதிய ஏற்றம் பொருளாதாரம் என்பது நாம் $1 trillion வளர்ச்சி சொல்கின்றோம், தேவைகள் அதிகரித்துள்ளது, மற்ற எல்லா பொருட்களுடைய விலை அதிகரித்து விட்டது. ஆனால் இந்த காப்பனுடைய விலையோ அல்லது அலுமினியத்தினுடைய விலை என்று பார்க்கும்போது சர்வதேச சந்தையில் பெரிய அளவுக்கு இன்னும் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. இந்த மாதிரியான இந்த காப்பர் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், ஜிங்க் ஆகட்டும், இந்த மெட்டல்ஸ்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள் இருக்கின்றன, அத்தகைய நிறுவனங்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு காப்பரை எடுத்துக்கொண்டமையானால் இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க், நால்கோ போன்ற அந்தந்த துறை சார்ந்த அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீதும் நாம் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். நேரடியாக கமாடிட்டியில் இல்லாமல் நாம் நேரடியாக ஒரு எம்சிஎக்ஸ் வழியாகவோ அல்லது மற்ற எக்ஸ்சேஞ்ச் வழியாக நாம் அலுமினியமோ அல்லது ஜிங்கோ அல்லது காப்பரில் வாங்குவதற்கு பதிலாக இதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீதே நாம் முதலீடு, அதாவது ஈக்விட்டி வழியாக நம்ம நார்மல் பிஎஸ்சியிலையோ அல்லது என்எஸ்சியிலையோ நீங்கள் எந்த வர்த்தகத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதில் உள்ள இந்த நிறுவன பங்குகளை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்து கடந்த காலத்தில் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை இது கொடுத்துள்ளது, கடந்த உச்சங்களை எப்படி தொட்டுள்ளது. இதே இந்துஸ்தான் காப்பரை எடுத்துக்கொண்டமையானால் 2011ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு $650 என்ற அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றது.
தற்பொழுது வந்து 250 அல்லது 240 ரூபாயில் வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. அப்படியானால் பழைய உச்சத்தை இன்னும் தொடவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸாக பார்க்கின்றேன். பட் கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ். இன்று இந்த கட்டத்தில் இருக்கிறது ஒரு கட்டத்திலிருந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கலாம். ஒரு 2 மடங்கோ 3 மடங்கோ அல்லது 5 மடங்கு லாபத்தை கொடுக்கலாம். ஆனால் ஆதாய பதிவு குறிப்பிட்ட காலத்தில் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் அதன் பிறகு அது சரிவு ஆரம்பித்தால் அதன் பிறகு மீண்டும் நீங்கள் ஒரு 10 வருட காலத்திற்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் எப்போதெல்லாம் லோவாக இருக்கிறதோ கமாடிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வருட காலம் எந்த விதையான முன்னேற்றம் இல்லாமல் எந்த விலை அதிகரிப்பு இல்லாமல் ஒரே கட்டத்தில் வர்த்தகம் நடைபெற்று இருக்கும்போது நாம் சிறுக சிறுக முதலீடுகளை செய்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நமக்கு அது கொடுக்கும்பொழுது ஆதாய பதிவு நிச்சயமாக பயன்பெறலாம். ஆக முதலீட்டாளர்கள் நம்முடைய முதலீடுகளை பல்வேறு வகையாக பிரித்து முதலீடு செய்யலாம். பேஸ் மெட்டல்லையும் முதலீடுகள் செய்யலாம். நாட் ஓன்லி கோல்டு அண்ட் சில்வர், யூ கேன் கன்சிடர் சில்வர், காப்பர் அண்ட் அதர் கமாடிட்டிஸ். ஸோ நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சிகளை சந்திக்கும் பொழுது பேஸ் மெட்டல்ஸையும் நம் முதலீடுகளை செய்து பயன்பெறலாம். இப்போ நம்ம பேஸ் மெட்டல்ஸில் முதலீடு செய்வதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டியவை என்னென்ன, அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர், அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர் எத்தகைய ஏதாவது பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கிறது, டிவிடெண்ட் கொடுத்துருக்கிறார்களா, கடந்த காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன, இவையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது. அண்ட் ஆல்சோ மெட்டல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்போது பிஎஸ்சி மெட்டல் இண்டெக்ஸோ இல்லாட்டி என்எஸ்சி மெட்டல் இண்டெக்ஸோ அதில் அந்தந்த துறை சார்ந்த நல்ல நிறுவனங்கள் எத்தகைய அதில் பர்சன்டேஜ் வைத்திருக்கிறார்கள் மற்றும் அந்த நிறுவனங்களுக்கு கடன் சுமைகள் எத்தகைய இருக்கின்றன, த்ரெட்ஸ், அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய த்ரெட்ஸ் அல்லது ருப்பி பேரிட்டி, டாலருக்கும் ருப்பிக்கும் வரக்கூடிய அந்த பேரிட்டினால் பாதிப்பு ஏற்படுமா, அல்லது எக்ஸ்போர்ட்டர், இவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நால்கோவை எடுத்துக்கொண்டமையானால் அலுமினா என்கின்ற ஒரு தாது பொருட்களை நால்கோ நிறுவனம் இந்திய அரசாங்க நிறுவனம், அது பப்ளிக் செக்டார் கம்பெனி, அந்த நிறுவனம் வந்து ஏற்றுமதி செய்கிறது. அவர்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, மற்ற எந்த நாடுகள் எல்லாம் அலுமினியாவை ஏற்றுமதி செய்கின்றன, அவர்களுக்கும் உள்ள காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு முதலீடு செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்துஸ்தான் ஜிங்க் எடுத்துக்கொண்டோமேனால் அவர்கள் வெள்ளி உற்பத்தியிலும் ஈடுபட்டுள்ளார்கள். ஸோ வெள்ளியினுடைய விலை ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது இந்துஸ்தான் ஜிங்கினுடைய பங்கிலும் அதனுடைய பிரதிபலிப்பை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த வெள்ளி உற்பத்தியில் அவர்கள் ஃபோக்கஸ் செய்துள்ளார்கள், அந்த நிறுவனம் அளித்துள்ள பேட்டிகள், அதாவது அவர்கள் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட், அவருடைய அது எல்லாத்தையும் நாம் படித்து விட்டு எந்த காலகட்டத்தில் அது நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஸோ இத்தகைய செயல்பாடு ஒரு நிறுவனத்தின் மீது முதலீடு செய்வதற்கு கண்மூடித்தனமாக நாம் முதலீடு செய்யக்கூடாது. குறிப்பாக அந்த மெட்டல்ஸில் சைக்கிளிக்கல் கமாடிட்டி ஸ்டாக்ஸில் ரொம்ப ஜாகிரதையாக முதலீடு செய்ய வேண்டும். எப்போது லோவாக இருக்கும்போது எல்லா எதிர்மறையான செய்திகள் இருக்கும்போது நம்ம முதலீடு செய்வதில் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஆனால் நேர்மறையாக இருக்கும்பொழுது, அதாவது இது பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, இது எல்லாமே ஏறின பிற்பாடு நம்ம வாங்குவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோமே ஆனால் அது நிச்சயமாக தோல்வியிலே தான் முடியும். ஆக குறிப்பாக இந்த நிறுவனங்கள், நான் குறிப்பிட்ட நிறுவனங்களை நன்று பகுத்து ஆராய்ந்து இந்த துறை சார்ந்த நிபுணர்களிடம் நீங்கள் அறிவுரைகள் பெற்று அதன் பிறகு நீங்கள் முதலீடு செய்தோமையானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்.